இப்போ தான் ரொம்பவே உணர்றேன். சுவாமி என்ன சொல்ல வந்தார் அப்படின்னு இப்போ ரொம்பவே தெரியுது. நம்ம வந்து நிறையா பூஜை எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அப்போ வந்து கடவுளை வந்து வெளியில் வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்போ குரு அமையாத பட்சத்தில் நம்ம அப்படி தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அவங்க வெளியில் இருப்பாங்க, நம்ம இப்படி இருந்து பார்த்தோம். அப்புறம் குரு அமைஞ்ச பிறகு அவர் ஏன் வெளியிலேயே பார்த்துக்கிட்டு இருக்க, உனக்குள்ளாரையும் இருக்கிறாங்க, உனக்குள்ளேயும் நீ பாரு அவங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அப்போ தான் ஞானத்துக்கு வாங்க அப்படின்னு அவர் சொல்ல ஆரம்பித்தார். ஆனால் நம்ம வந்து அந்த பூஜை செய்கிறது, சத்சங்கம் செய்கிறது, இதுலேயே இதில் வந்து வி கெட் ஹை ஃப்ரம் இட். ரொம்பவே இது முடிஞ்சதும் அடுத்த நிகழ்வு எப்போ நடக்கும், அடுத்த பூஜை எப்போ நடக்கும், நம்ம இப்படி தான் பார்த்துக்கிட்டு இருந்தோமே தவிர அவர் சொன்னது வந்து நம்மளுக்கு புரியவே இல்லை. ஆனால் அதை வந்து பல முறை அவர் வந்து வலியுறுத்தி சொல்லிக்கிட்டே இருந்தார். ஒரு கட்டம் வந்ததும் அகத்தியருக்கே தெரிய வந்துருச்சு நம்ம வந்து இதிலேயே இருக்கிறோம் அப்படின்னு. அண்ட் அவர் நம்மளோட ப்ரோக்ரஸையும் பார்க்குறாரு. பார்த்த பிறகு தான் அவர் வந்து ஸ்லோலி ஒன்றா நிப்பாட்டினார். ஆனால் நம்மளுக்கு அது புரியல. அவர் எல்லாத்தையும் உடச்சி எல்லாத்தையும் நிப்பாட்டும் போது நம்மளுக்கு வந்து வி வர் கைண்ட் ஆஃப் லாஸ்ட் கொஞ்ச நாள். ஏன்னா நானே அந்த பூஜையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு நின்னதும் எனக்கு வந்து அந்த நாள் வந்ததும் இன்றைக்கி பூஜை இருக்குமே, இன்றைக்கி அந்த இது இருக்குமே அப்படின்ட்டு கொஞ்சம் லாஸ்டாகவே இருந்துச்சு. பட் தென் ஸ்லோலி ஐ பிகேன் டு அண்டர்ஸ்டாண்ட் அவர் என்ன சொல்ல வராரு. ஒவ்வொரு முறையும் உள்ளுக்கு போ அப்படின்னு சொல்லும் போது சரி இதையும் முயற்சி பண்ணுவோமே, உள்ளுக்கு பாருன்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம அதில் வேற ஒரு விஷயம் இருக்குது, நம்ம இதெல்லாம் கடந்து வரணும் அப்படின்னு சொல்லித்தான் நம்மளை வந்து இந்த இதுக்கு கொண்டுட்டு வந்தார். இப்போ பூஜை இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து லாஸ்ட்டாக இன்னும் இருக்கக்கூடாது. இப்போ தான் நம்ம வந்து அவர் சொன்னதை உண்மையிலேயே செஞ்சு பார்க்கணும். அவர் பூஜையை நிப்பாட்டினது வந்து அறவே பூஜை செய்யாதீங்கன்னு இல்லை, நீங்கள் தனிப்பட்ட முறையில் வீட்டில் செய்யலாம் கண்டிப்பாக. இப்போ வந்து கூட்டமாக செஞ்ச ஒரு இதை வந்து உங்களோட தனிப்பட்ட பயணத்துக்கு அவர் தயார் பண்ணுறாரு உங்களை. ஸோ நீங்கள் தனிப்பட்ட முறையில் செஞ்சு பாருங்கள், அதுவும் வேறு மாதிரி அமையும். நீங்கள் ஒண்டி செய்யணும்னு இல்லை, உங்கள் குழந்தைங்களை கூட்டிக்கிங்க, உங்கள் மனைவியை கூட்டிக்கிங்க, வீட்டில் செய்யுங்க. அப்போ உங்களுக்கு அந்த ஃபீலிங்கே வேறு மாதிரி ஆகும். அந்த எனர்ஜி இட் செல்ஃப் வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து பக்குவப்பட்டுட்டீங்க, அந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுட்டாங்க. இப்போ நீங்கள் அதை வந்து முயற்சி பண்ணலாம். அப்போ உங்களுக்கு தெரியும் அவர் என்ன சொல்ல வந்தாருன்னு. கோ பேக் டு வாட் சுவாமி சொன்ன விஷயங்களை திரும்ப திரும்ப கேளுங்க. கோ பேக் டு ஹிஸ் டீச்சிங். அவர் உண்மையிலே நீங்கள் தவயோகி சொல்கிறதெல்லாம் கேட்டிருந்தீங்கன்னா, சுவாமி சொல்கிறதெல்லாம் கோ பேக் அண்ட் லிசன் டு ஹிஸ் டாக். அவர் அங்கே தான் சொல்லுவார். அதுவும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் அவர்கிட்ட பேசியிருந்தீங்கன்னா அவர் ரொம்பவே சொல்கிற விஷயம் இது நம்மளுக்கு தேவையில்லை, இது அப்போ நம்மளை பக்குவப்படுத்தி அந்த குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி இப்படி தான் பாதை, இங்கே பார்க்காத அங்கே பார்க்காதன்னு சொல்கிறது தான் அவர் சொல்கிற விஷயம். அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். உண்மையாக அவர் சொன்ன விஷயத்தை நீங்கள் கேட்டிங்கன்னா அவர் இதை தான் சொல்லியிருப்பார். அது தேவையில்லை, இது தேவை, அது வந்து நம்மளை பக்குவப்படுத்துறது. அங்கே தான் விஷயமே இருக்குது. நீங்கள் அதை தான் ஃபாலோ பண்ணணும். We were getting high from listening to நாடி. அதில் என்ன சொல்லுவாங்கன்னு அதுவும் வெளியில் தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அவர் சொல்கிற அடுத்த படிக்கு நம்ம போனோம்னா நம்மளுக்கு அது தேவையில்லை. அதையும் வலியுறுத்தி பலமுறை சொல்லியிருக்கிறாரு தவயோகி நம்மக்கிட்டெல்லாம். உங்களுக்கு நாடி தேவையில்லை அப்படின்னு எதுக்கு அவர் சொன்னார்னா, நம்ம அந்த அடுத்த படிக்கு தயாராகிக்கிட்டு இருக்கோம், உள்ளுக்கு இருந்து பேசுவார் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு தான் வந்து நம்மளை வந்து இதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்கிறாரு. அவர் வந்து நம்ம பக்குவத்துக்கு நம்ம எவ்வளோ தூரம் செவி சாய்க்கிறோம் அதை பார்த்து தான் அவர் வந்து அதெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. நம்மளுக்கு தான் விளங்கலை அவர் அதை சொன்ன விஷயம். ஆனால் இப்போ நிறையா விளங்குது. ஏன்னா நம்ம அனுபவப்பட்டு வந்துட்டோம், அதெல்லாம் தாண்டி வந்துட்டோம். இப்போ நிறையா விஷயத்தை தாண்டி வந்துக்கிட்டு இருக்கோம். நம்மளுக்கே நிறையா நேரத்தில் உணர்கிறோம் அவர் அகத்தியர் அவரோட எனர்ஜியை நம்ம உணர்கிறோம். ஆனால் அந்த படிக்கு போகிறதுக்கு தான் நம்ம வந்து இன்னமும் தயங்கிக்கிட்டு இப்படியே இருக்கிறோம். பிகாஸ் வி ஆர் ஸோ கம்ஃபர்டபுள் அட் தட்
பூஜை லெவல். ஏன்னா அது இன்னமும் வெளியில் தான் நடக்குது. அதில் தான் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆனால் ஒரு ஒரு முறை அவரும் சொன்னார், நீ என்ன தான் பிடிச்சிக்கிட்டு இருக்கணும்னு இல்லை, நீ ஏதாவது ஒரு வழியை பிடிச்சி மேலே வா, என்ன தான் பிடிச்சிக்கிட்டு இருக்கணும்னு இல்லை அப்படின்னு அதையும் சொன்னார். அவரே அப்படி சொல்லியும் நம்ம இன்னமும் we are still getting high from பூஜை, இப்படி தான் பேசிக்கிட்டு இருக்கோம் நம்ம இன்னமும். இதை தாண்டி வரணும், இதை தாண்டி வாங்க, முயற்சி போடுங்க கொஞ்சம். அவர் சொல்கிற பிரகாரம் வீட்டில் நீங்களே செய்யுங்க பூஜையை, நீங்களே அதை உணர ஆரம்பிங்க. யுல் கெட் தேர். அவர் நம்மளுக்கு பொட்டென்ஷியல் இருக்குன்னு தான் நம்ம சொல்கிறாரு, இவ்வளோ தூரம் நம்மளுக்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் நம்மளுக்கு தான் அது இன்னமும் பிகாஸ் we are comfortable, we get that high outside rather than இப்படி ஒரு ஹை இருக்குது, இது இன்னும் வேற ஒரு லெவல் கைண்ட் ஆஃப் ஹை. அதையும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அதையும் தாண்டி இங்கேயும் வாங்க அப்படின்னு தான் சொல்கிறாரு அவர். அது நீங்கள் உணர ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஐ திங்க் இது இன்னும் பெட்டராக இருக்கே அப்படின்னு நீங்களும் நினைப்பீங்க. அங்கே அதையும் ட்ரை பண்ணுங்க, அவர் சொல்கிறத முயற்சியை போடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கிடைக்கும். எவ்வளோ நெருக்கமாக வர முடியுமோ அவ்வளோ நெருக்கமாக வரத்துக்கு முயற்சி பண்ணுறாரு. ஏன்னா இப்போ பூஜைன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒருத்தவங்க வீடை நாடி போகணும், இல்லை ஒரு சென்டரை நாடி போகணும். அதை எல்லாத்தையும் வெட்டி விட்டுட்டு தான் அவர் உங்களோட வாசலுக்கே நிற்கிறாரு. இப்போ அதுதான் கடைசியாக அவர் சொன்னது, எங்கெல்லாம் அகத்தியனை அழைக்கிறாங்களோ என் பாதம் பதிகிற இடத்துல அகத்தியர் அங்கே இருப்பேன் அப்படின்னு அவர் சொன்னார். ஸோ அதுதான் இப்போ உள்ள பூஜை ஒவ்வொரு இல்லத்தில் நடக்கும் போது அதை தான் நம்ம பார்க்குறோம். இப்போ அதுதான் நடந்துக்கிட்டும் இருக்குது. அதை நீங்கள் கலந்துக்கிட்டு இருந்தவங்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் அதை கண்டிப்பாக அதை பார்த்துருப்பீங்க. இப்போ அதுதான் அவர் சொல்ல வராரு, ஹீஸ் ஆல்ரெடி உங்களோட வாசலுக்கே வந்துட்டார். ஸோ நீங்கள் இன்னொரு இடத்த நாடி போகணும்னு தேவையில்லைன்னு சொல்ல வராரு. அதுதான் என்னோட புரிதல். அங்கே இப்போ உங்கள் வாசலுக்கே வந்துட்டேன் அப்படின்ட்டுன்னு. அப்போ நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் தாராளமாக உங்கள் கம்ஃபர்ட்டில் நீங்கள் செய்யலாம் பூஜை. உங்கள் வீட்டிலையே நீங்கள் அது செய்யும் போது உங்கள் குழந்தைங்க சேர்ந்துக்குவாங்க, உங்கள் மனைவிமார்ந்து சேர்ந்துக்குவாங்க. பூஜையில் சேர்த்துக்கிங்க, எல்லாரையும் சேர்த்துக்கிங்க, யாரையும் ஒதுக்காதீங்க. அப்போ ஒரு தேர்ஸ்டே வருதா அண்டை வீட்டாரை கூப்பிடுங்க, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடுங்க. மேக் இட் அவங்களுக்கும் அனுபவப்படுத்துங்க, அறிமுகப்படுத்தலாம். நாங்கள் இந்த மாதிரி பூஜை செய்கிறோம், வாங்க கலந்துக்கிங்கன்னு. தட்ஸ் ஹவு இட்ஸ் கோயிங் டு எக்ஸ்பேண்ட். இங்கே ஏவிஎம்ஏ நம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் அது விரிவு அடையாது. சுவாமி எதிர்பார்த்த விஷயமும் நடக்காது. சுவாமி எதிர்பார்த்தது அதுதான், அது விரிவு அடையணும்னு. அப்படின்னா நம்ம இப்படி செஞ்சால் தான் அது விரிவு அடையும். ஏன்னா பிள்ளைங்களுக்கு எப்படி கொண்டு போய் சேர்க்க போகிறீங்க? இப்போ எல்லாருக்குமே சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்க வீட்டில். உங்களுக்கு பெரியவங்களுக்கு நாங்கள் கொண்டு சேர்த்தோம். இப்போ நீங்கள் அடுத்த ஜெனரேஷனுக்கு நீங்கள் தான் கொண்டு போய் சேர்க்கணும். இப்போ தான் எல்லார் வீட்டிலையும் குழந்தைங்க இருக்காங்க. நீங்கள் பெருசாக செய்யணுன்னே இல்லை. நீங்கள் ஒரு 10 நிமிஷம் உட்காடுறீங்களா, ஒரு பாட்டு படிங்க, அதே தினசரி படிங்க. கண்டிப்பாக எல்லாரும் அதை நாங்கள் முயற்சி பண்ணுறத நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். எங்கள் குழந்தைங்களோட நாங்கள் முயற்சி பண்ணுறோம். ஸ்லோலி பேபி ஸ்டெப்ஸ்னு சொல்லுவாங்கள்ல, அதை தான் செய்கிறோம் நாங்கள். நீங்களும் அதே மாதிரி செய்ய முயற்சி பண்ணலாம். சுவாமி ரொம்ப ஆசைப்பட்டார், அந்த சித்த மார்க்கம் விரிவடையணும், இன்னும் நிறையா பேருக்கு போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசைப்பட்டார். அப்போ நம்ம அதை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது அவர் இங்கே பார்க்கும்போது அது இவ்வளோ பேர் கூடுறாங்களே, இவங்களுக்கு போய் அது சேர்ந்துருக்கு அப்படின்னு அவர் ஒரு வகையில் அவர் சந்தோஷப்பட்டார். திஸ் இஸ் த டைம். இப்போ ஒவ்வொருத்தரும் அவங்க வீட்டில் செய்யும் போது இந்த மாதிரி தான் அந்த பூஜையை ஆரம்பிக்கும் போது அப்போ தான் அது வளரும். இல்லைன்னா ஒவ்வொரு தேர்ஸ்டே என்ன நடந்துச்சுன்னா எல்லாரும் ஏவிஎம்மில் கூடுனீங்க. ஏவிஎம்மில் கூடும் போது எல்லாரும் இங்கே வந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அது வெளியே நோக்கி போகலை அது. ஸோ இப்போ நிறையா கற்றுக்கிட்டோம். இங்கே நிறையா கற்றுக்கிட்டாங்க. நிறைய பேர் பூஜை செய்கிறது தெரியும், என்ன போற்றி படிக்கிறதுன்னு தெரியும், சித்தர் பாடல்களை கற்றுக்கிட்டாங்க. எல்லாருக்கும் அது எல்லாருக்கும் இருக்குது, வ்ளாகில் இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது அது. ஸோ நீங்கள் அதை வச்சு நீங்கள் ஸ்லோலி ஆரம்பிக்கலாம். உங்கள் வீட்டில் ஆரம்பிங்க. அப்போ தான் அது அப்படி வெளிநோக்கி போகும். இல்லைன்னா அது இப்படி இங்கேயே அடங்கிரும். அது
அந்த அவர் சுவாமி ஆசைப்பட்ட விஷயம் வந்து இங்கேயே அடங்கிரும். அவர் ஒரு விஷயத்தில் அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டது என்னன்னா, அவர் அந்த நான் அந்த விதை விதைச்சது வளர்ந்துருச்சுன்னு சொன்னார். ஆனால் அது இன்னும் வளர்ந்துருச்சு. ஆனால் இன்னும் அந்த மற்ற அது உழுவுற மற்ற சீடு வந்து இன்னும் தூரம் தூரமாக உளுந்து அது இன்னும் பெரிய தோட்டமாக வளரணும் இல்லையா? அதுக்கு எல்லாரும் ஒத்துழைச்சாதான் இது வந்து நடக்கும். ஏன்னா இது வந்து இங்கே ஏவிஎம்மோட நின்றுரும். அந்த மாதிரி போகக்கூடாது. இவ்வளோ முயற்சி போட்டு சுவாமி அங்கேருந்து வந்து அவர் எல்லாம் சொல்லிட்டு போனது வந்து இங்கேயும் நின்றுடக்கூடாது. நிறையா பேர் அவரை சிவவாக்கியரை கோட் பண்ணுறது நாங்கள் கேட்டிருக்கோம். எங்ககிட்டயே நாங்கள் வந்து சிலை வழிபாட்டில் இருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது எங்ககிட்டயே நிறையா பேர் இதை சொல்லியிருக்காங்க. நட்டுக்கல்லும் பேசுமா சிவன் உள் இருக்கையிலே அப்படின்னா அவர் ஒரு இது சொல்லியிருக்காருன்னு. அதுவும் அகத்தியர் சொல்லியிருக்கிறாரு. அவர் எந்த நிலையில் இருந்தார், எவ்வளோலாம் தாண்டி வந்தார், எல்லாரையும் வழிபட்டுட்டு அந்த நிலைக்கு அவரும் உள்ளுக்கு காணும் போது தான் அவர் வந்து அதையே அதை சொல்லுறாரு அப்படின்ட்டுன்னு எல்லாரும் மறந்துட்டாங்க. எல்லாரும் எல்லாம் படிப்படியாக தான் வரணும். ஃப்ரம் கிண்டர் கார்டன் டு ஸ்கூல் அண்ட் தென் இது யூனிவர்சிட்டி அந்த மாதிரி வரும்போது இதுவும் அதே மாதிரி தான். கோயிலிருந்து அப்புறம் வீடு வழிபாடு, வீட்டு வழிபாட்டிலேருந்து அதையும் தாண்டி இன்னும் ஞானத்துக்கு வரணும் அப்படின்னு தான் சொல்ல வராங்க. கோயிலுக்கு போகாதீங்கன்னு சொல்லலை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, வெளியில் பார்த்துக்கிட்டு இருந்த கடவுளை உள்ளுக்கு பார்க்க ஆரம்பிக்கும் போது அந்த நிலையிலேருந்து அவர் அந்த பாடலை பாடுறாரு. நிறையா விஷயங்க இருக்குது, எல்லாத்தையும் அனுபவிங்க, ஆனால் அதில் பற்று வச்சிடாதீங்க அப்படின்னு தான் சொன்னார். அதே மாதிரி இன்னொரு முறை அப்பா சொல்லியிருக்கிறாரு, ஏதோ சாப்பிடணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சாப்பிடுங்க, எல்லாமே சாப்பிடுங்க, உங்களை வந்து அதை வந்து அடக்க வேணான்னு சொன்னார். அந்த விஷயத்தை அதை அனுபவிக்கணுன்னா அதை அனுபவிச்சுட்டு வாங்க. அப்போ அது வந்து க்ளீன் ஆயிரும் உங்களுக்கு அந்த பிளேட்டு. அடுத்த ஸ்டெப்க்கு போகலாம். அதை வந்து அடக்கி வைக்க வேணான்னு சொன்னார். அது நிறையா விஷயம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் ஒவ்வொரு முறை அவர் வரும்போதும் ஒவ்வொரு தடவை இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே வர்றாரு.